அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது அல் பகரா 2:26. கோசு அல்லது அதைவிட அற்பத்தில் மேலான எதையும் உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் நிச்சயமாக வெட்கப்பட மாட்டான். ஆதலால் எவர்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவ்வுதாரணம் தங்கள் இறைவனால் கூறப்பட்ட உண்மையான உதாரணம்தான் என்று உறுதியாக அறிந்து கொள்வார்கள். எனினும் இவ்வேதத்தை நிராகரிப்பவர்களோ இதை உதாரணமாக்குவதை கொண்டு அல்லாஹ் என்னதான் நாடுகிறான் என கூறுவார்கள். இதை கொண்டு பலரை வழிகெடும்படியும் செய்கிறான், இதை கொண்டு பலரை நேர்வழி பெறும்படியும் செய்கிறான். ஆனால் இவ்வேதத்தை மனமுரண்டாக நிராகரிக்கும் பாவிகளைத் தவிர மற்றவர்களை இதை கொண்டு வழிகெடும்படி அவன் செய்ய மாட்டான். அல் பகரா 2:27. அல்லாஹ்விடத்தில் இவர்கள் செய்த உடன்படிக்கையை இவர்கள் உறுதிப்படுத்திய பின்னும் அதை முறித்து விடுகின்றனர். நெந்த இரத்த சொந்தத்தை சேர்த்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை பிரித்தும் விடுகின்றனர். பூமியில் விஷமம் செய்து கொண்டும் இருக்கின்றனர். இத்தகையவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள். மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள்? உயிரற்றவர்களாக இருந்த உங்களை அவனே உயிர்ப்பித்தான். பின்னும் அவனே உங்களை மரணிக்கச் செய்வான். பின்னும் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். அதன் பின்னும் நீங்கள் உங்கள் செயல்களுக்குரிய கூலியை அடைவதற்காக அவனிடமே விசாரணைக்கு கொண்டு வரப்படுவீர்கள். அவன்தான் பூமியையும் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். மேலும் அவன் வானத்தை படைக்க கருதி அதனை 7ஆகவும் அமைத்தான். அன்றி அவற்றிலும் அகிலத்திலும் உள்ள அனைத்தையும் அவன் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். நபியே, உங்களது இறைவன் மலக்குகளை நோக்கி, நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகிறேன் என கூறிய சமயத்தில் அதற்கு அவர்கள், பூமியில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடிய சந்ததிகளை பெறும் அவரை அதில் உன்னுடைய பிரதிநிதியாக ஆக்குகிறாயா? நாங்களோ உன்னுடைய பரிசுத்த தன்மையை கூறி உன்னுடைய புகழை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என கூறிவிட்டான்.